வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வார்த்தையும் பேசாமல் ஒரு மனிதனை உங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா? முடியும். ஆனா அது வாக்கினால இல்லை, அது பார்வையால. இதைத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய தத்துவஞானிகள் சொன்னாங்க. அதில் முக்கியமானவர் சாணக்கியர். மேலும் இதையே உணர்ந்தவர் கௌதம புத்தர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லப் போறேன். அது உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய கதை. பழமையான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் அருண். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எவனோட பேசினாலும் யாரும் அவனை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அவனுக்கு நல்ல அறிவு இருந்தாலும் அவனுடைய வார்த்தைக்கு எடையில்ல. ஒரு நாள் அவன் மனம் உடைந்து ஒரு பெரிய ஞானிய சந்திக்கிறான். அந்த ஞானி சொன்னார், நீ பேசுற வார்த்தை தவறில்ல, ஆனா உன் பார்வை பலவீனம். அருண் அதிர்ச்சியாயிட்டான். பார்வையா? அது எப்படி ஒருத்தர மாற்றும்னு கேட்டான். ஞானி சிரிச்சார். ஞானியின் ரகசியம்: உன் கண்கள் உன் மனசின் கண்ணாடி. நீ பயந்தா உன் கண்கள் அதை காட்டும். நீ நம்பிக்கையாயிருந்தா உன் பார்வை அதை வெளிப்படுத்தும். அவர் தொடர்ந்து சொன்னார், ஒரு சிங்கம் குரைக்காது, ஆனா அதோட பார்வை பார்த்தா எல்லாரும் பயந்து போவாங்க. அதுதான் பார்வையின் சக்தி. சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், ஒரு மனிதன் பேசும் முன் அவனுடைய பார்வை அவனை வெளிப்படுத்தும். அவர் மேலும் கூறினார், ஒரு தலைவன் மக்களை கட்டுப்படுத்த வார்த்தைகள் தேவையில்லை, அவனுடைய பார்வை போதும். புத்தரின் உண்மை. கௌதம புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அமைதியுள்ள மனசு அமைதியான பார்வையை தரும். அந்த பார்வை மற்றவர்களின் மனசையும் அமைதியாக்கும். அருணின் மாற்றம். அருண் இதை கேட்டு தன்னையே மாற்ற முடிவு செய்தான். அவன் தினமும் மிரர் முன்னாடி நின்னு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். நேராக கண்களில் பார்க்க, பயமில்லாமல் நிற்க. மனசுல நம்பிக்கை உருவாக்க. முதல் நாள் தோல்வி, இரண்டாம் நாள் சற்று முன்னேற்றம். ஆனா அவன் விடல. மாற்றத்தின் நாள். ஒரு நாள் அவன் ஆபீஸ்க்கு போனான். அதே மக்கள், அதே சூழல். ஆனா இப்போ அவன் மாறியிருந்தான். ஒரு மனிதன் அவனை கேலி பண்ண முயற்சி பண்ணான். அருண் ஒரு வார்த்தையும் பேசல. அவன் அமைதியா அவனை பார்த்தான். அந்த பார்வை உறுதியானது, பயமில்லாதது, தன்னம்பிக்கையுடன் இருந்தது. அந்த மனிதன் உடனே மௌனமானான். சக்தி உணர்ந்த தருணம். அருண் அந்த நிமிஷத்தில் புரிந்துகிட்டான், பார்வை வார்த்தையை விட பவர்ஃபுல். அவன் வாழ்க்கை முழுக்க மாற ஆரம்பிச்சது. மக்கள் அவனை மதிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் பேசாமலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். நீங்கள் செய்ய வேண்டியது, நண்பா, நீங்க கூட இதை செய்யலாம். பேசுவதற்கு முன் உங்கள் பார்வையை கட்டுப்படுத்துங்கள். பயத்தை நீக்குங்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்கள் கண்களில் உறுதி இருக்கட்டும். 3 ரகசிய முறைகள். 1. கண் சம்பந்தம். ஒரு மனிதனோட பேசும்போது அவனோட கண்களை தவிர்க்காதீங்க. 2. அமைதியான மனசு, பலமான கண்கள். மனசு அமைதியாயிருந்தா உங்க பார்வை தானாகவே பலமாக ஆகும். 3. தன்னம்பிக்கை பயிற்சி. மிரர் முன்னாடி தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நண்பா, நீங்க பேசுற வார்த்தை மக்களை சில நிமிஷம்தான் பாதிக்கும். ஆனா உங்க பார்வை அவங்களோட மனச நிரந்தரமா மாற்றும். இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் சந்திப்போம்.